அனைவருக்கும் வணக்கம். இவிஎம் மிஷின் மேலே வெறி பிடிச்சு அலையும் ஸ்டாலின், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மறுபடியும் வாயில் சனி வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். செந்தில் பாலாஜிக்கு இந்த ஒரு பிணை அப்படின்றது, முன்ஜாமீன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தமிழ்நாட்டை பார்த்து மோசமாக சிரிக்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தோப்பு வெங்கடாசலம் பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல், கர்நாடகத்துக்கு முதல்வர் விஜய் சொன்னபடி கால் வைக்கிறாரா இல்லையா அப்படின்றது ஏகப்பட்டது பேச போகிறோம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமை செயலகம் மாறுறதுக்கான மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. முதல்ல விஷயமா நம்ம பிரியாணி விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள், கல்வி அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கெல்லாம் மத்தியானம் ஒரு நாள் வந்து பிரியாணி போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாப்புல. இது பெரிய பேசு பொருளாச்சு. அதை எப்படிங்க பிரியாணி போடலாம், அவங்களால போட முடியுமா, அதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக கதறுது. என்னடா அது, இருக்கிற நம்ம எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு முறியடிச்சுக்கிட்டே வர்ற இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பக்கம் வைத்தறிச்சல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க நீங்கள் பிரியாணி கொடுக்கலாம், வெஜ்ஜு மாணவர்கள்லாம் என்னங்க பண்ணுவாங்க, அப்போலாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வி. இன்னைக்கு அவங்கள பார்த்து நேருக்கு நேராக கேட்க கேள்வி, இதே வெஜ்ஜு மாணவர்களுக்கு தினமும் பள்ளியில் முட்டை வழங்கப்படுகிறது, சாப்பிட்றாங்களா? அவங்கவுங்க விருப்பப்படி சாப்பிட்றாங்க. இதையும் விட முக்கியமான கேள்வி, வெஜ்ஜு மாணவர்களாக இருக்கிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து படைச்சவங்க யார் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால் கட்சிக்காரங்களோ இல்லை சாதாரண அரசு அதிகாரிகளோ, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களோ இல்லை அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோ கூட தன்னுடைய பிள்ளைங்களை அரசு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, எந்த வெஜ் மாணவர்கள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க? இன்னைக்கு கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்றத தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக முதல்வர் விஜய் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும், இந்த சுமை புத்தக சுமையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு வர இந்த பள்ளி கல்வித்துறையில் இப்படியாப்பட்ட கேள்விகளை திமுக கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் மனச்சாட்சி இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இதை தாண்டி நம்ம போயிடுவோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். திரும்ப திரும்ப வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை சீண்டிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு நேரம் சரியில்லையா இல்லை எப்படின்னு தெரில. இது ஒரு பக்கம் இருக்க, தூத்துக்குடியே கூறு போட காத்திருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ கர்நாடகாவுக்கு போகிறதா இருக்கார்ல நம்ம முதல்வர் அவர்கள், போறாரா இல்லையானே இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் பாருங்கள், தேமுதிக, சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க வாட்டுக்க போராடிட்டு போட்டோம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்படியாப்பட்ட போராட்டம் போராடுறவங்க காவிரியை தண்ணி கொடுன்னு போராட வேண்டியதானே. தமிழகத்துக்கு தேவையான கர்நாடகாவுக்கு எதிரான போராட்டமும் நம்மளுடைய தமிழகம் விவசாயிகளுக்கு தேவையான அந்த காவிரி நீரையும் பெற்றுத்தரத்துக்கு நீங்கள் போராட தவறி இருக்கீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. நெட்டிசன்ஸ் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் தேமுதிகவெல்லாம். இது ஒரு பக்கம் இருக்க, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவுக்கு நீங்கள் விஜய் போனால் விஜய் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருமையில் அசிங்கமாக வந்து இந்த மிச்சரு, சேவு, தண்ணி பாட்டெல்லாம் கீழே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வெறும் மிச்சர் மட்டும் தான் டேபிளில் இருக்குது. இப்படிலாம் உட்காந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் கூவுனா நம்மளை மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் தான் இன்னைக்கு திமுகவுக்கு பேரிடியாக வந்து விழுகிறாங்க. தோப்பு வெங்கடாசலம் அப்படின்றவர் இன்னைக்கு காலையில் திமுகலேருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, அவர் வந்து டிவிக்கில் வந்து சேர போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு நியூஸ் நீங்கள் பார்க்கலாம். இது முற்றிலும் தவறான ஒரு நியூஸு. இன்னைக்கு முதல்ல தோப்பு வெங்கடாசலம் அப்படின்றவர் எதுக்காக திமுகலேருந்து விளக்கப்பட்டார்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பெருந்துறை தொகுதியோடைய வேட்பாளர் அவர். ஆனால் பெருந்துறையில் ஜெயிச்சது என்னமோ ஜெயக்குமார் ஏடிஎம்கேக்காரரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பெருந்துறையில் இருக்கிற முத்துச்சாமி அமைச்சருக்கும் இந்த தோப்பு வெங்கடாசலத்துக்கும் பல வகையான அந்த நிர்வாக பிரச்சனைகளில் வாயில் அடாயாத கைகலப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு, வயிற்சண்டைகளும் முட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இதில் அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் தான், முன்னாள் அமைச்சர் வந்து தோப்பு வெங்கடாசலம் அவர்களுடைய தோல்விக்கு காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரி திமுகக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் இன்னைக்கு பெருந்துறையில் தோத்து போனார். பெருந்துறையில் ஜெயிச்ச ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிட்டாரா? இப்போ தொகுதி காலியாக இருக்குது. அப்போ பெருந்துறையில் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் எப்படியாவது ஜெயிக்கணுன்ற முனைப்போட மிகப்பெரிய ஆட்களெல்லாம் நம்ம இறக்குவோம்னு சொல்லி பேசும்போது, தோப்பு வெங்கடாசலம் எடப்பாடி அவர்கள்ட்டே நேரடியாக பேசி ஏடிஎம்கேல இணைஞ்சு இன்னைக்கு திமுகலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கேல இணைஞ்சு அங்கே இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போவே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா சீட்டு தரமாட்டாங்க அப்படின்றனால திமுகலேருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் போய் சேர்றேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆனால் அந்த நியூஸ் சேனல்ஸ் பூரா பாருங்கள், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த தோப்பு வெங்கடாசலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க.
யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இருக்கலாம். இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சேர போறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஓபிஎஸும் பதிலடி குடுத்துட்டாரு. அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவருடைய மகனான ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டாரு. ரவீந்திரநாத்துக்கு என்னமோ டிவிக்கே தான் ஆசை. ஆனா பாருங்க ஓபிஎஸ்க்கு என்னமோ பதவி மேல தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதே போல ஒருவேளை தோப்பு வெங்கடாசலம் ஒருவேளை திமுகல இருந்து பிரிஞ்சு டிவிக்கேல கூட வருங்காலத்துல இணையலாம். ஆனா அவருக்கான உரிய அங்கீகாரம், மரியாதை இதெல்லாம் வந்து டிவிக்கேல இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. திமுக காரங்க எவங்களையுமே நாங்க மதிக்க மாட்டோம்டா அப்படின்னு நாங்க தைரியமா சொல்லுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்தா இருக்கிற நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவுக்கு உள்ள போயிட்டாரு அப்படின்னா அங்க போற வரைக்கும் தான் கர்நாடகா உன்னோடது, அங்க எங்க அண்ணன் போயிட்டாருன்னா கர்நாடகா எங்களோடதுன்னு சொல்ற மாதிரியான கர்நாடகாவின் தமிழ்நாட்டை இணைக்கிற மிகப்பெரிய பாலமா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே எல்லாருமே பார்க்குறோம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கிற நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய வால் பரிசீலிக்கிற துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்பவே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கர்நாடக தொண்டர்கள், ரசிகர்கள் அந்த கர்நாடகாவில் நீங்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வாட்டாள் நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா வாட்டாள் பாஷா கட்சியுடைய ஒரு தலைவர் வந்து வாட்டாள் நாகராஜ் அவர்கள், நீங்கள் முதல்வர் அவர்கள் காலை எடுத்து தமிழக கர்நாடகாவில் வச்சார் அப்படின்னா இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு முதல்வர் டிகேஎஸ் சிவகுமார் அவர்களை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க சித்தராமையா அவர்களுடைய கட்சியான அவர் தான் வந்து வாட்டாள் நாகராஜ். ஆனால் தன்னை ஒரு தனிப்பட்ட கட்சிக்காரர் மாதிரி காட்டிக்குவார். ஆனால் பூரா பெட்டிக்கு பேசுகிற ஆட்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, டிகேஎஸ் சிவகுமார் அவர்கள் வந்து எதிராக பேசணும் அப்படின்றதுக்காகவும் வாட்டாள் நாகராஜ் அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய உத்திகளை கையாண்டு நாங்கள் போராட்டம் வெடிக்க வைப்போம், பேனரை கிழிப்போம், அதை பண்ணுவோம், பஸ்ஸை உடப்போம்னு சொல்லிட்டு வன்முறைக்குள்ளேயே போகிறாங்க அந்த கன்னட அமைப்புகள். அப்படின்றனால டிகேஎஸ் சிவகுமார் அவர்கள், ஐயா முதல்வர் அவர்களே இப்போதைக்கு நீங்கள் இங்கே வர வேணாம், இங்கே வந்து சூழ்நிலை சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கூட நம்ம முதல்வர் அவர்கள் எதுக்கு முன் வைச்ச காலை பின் வைக்கணும்? நம்ம பேச போகிறது நம்மளுடைய தமிழக மக்களுக்கான, விவசாயிகளுக்கான தண்ணி பிரச்சனைக்காக. இதில் எங்கே போராட்டம் வெடிச்சா என்ன? இன்னைக்கு முதல்வர் வரும்போது பிரதமர் வரும்போது தமிழ்நாட்டில் பிரச்சனை வெடிக்கலையா? கருப்பு பலூன் பறக்க விடலையா? கருப்பு கொடி கட்டி யாரும் வரலையா? இதெல்லாம் தாண்டி கருப்பு கொடி கட்டுறோன்னு சொல்ல ஸ்டாலின் அவர்களே வெள்ளை கொடியை தூக்கிட்டு நின்ற கன்றாவியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதனால நம்ம அண்ணன் போறது தான், பேசுறதுதான் சொன்னாலும் கூட சில அதிகாரிகளுடைய, மூத்த அதிகாரிகளுடைய பேச்சையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றனால அந்த ஒரு நாள் அப்படின்றது கொஞ்சம் ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையிலக்குள்ள முழு விவரம் தெரிய வந்துடும். இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸ்டாலினுக்கு இவிஎம் மிஷின் மேலே என்னதான் வெறியோ தெரில. கொளத்தூர்ல மிகப்பெரிய அளவில் அந்த மிஷின் ஆய்வு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மிஷினுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இவிஎம் பொறுத்த வரைக்கும் 14 இடங்கள்ல இருக்கிற மிஷினில் 3 இது வந்து தப்புங்க. இது வந்து தப்பாக வேலை செய்யுது. இது வந்து பட்டனுக்கு நேராலாம் விழுங்கலை. இப்போ உதயசூரியனுக்கு அமுக்குனா விசிலுக்குள்ளே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் பாபு அவர்களுடைய வெற்றியை தப்பாக சித்தரிக்கிறதுக்கு இந்த திமுக வந்து மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கு. எப்படியாவது ஒரு சின்ன பிட்டு கிடைச்சிடாதா, நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளில் இறங்கியிருக்கிற இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தோல்வி மட்டுமே மிஞ்சிக்கிறது. ஏன்னா எல்லா மிஷினும் சரியாக வர வேலை செஞ்சுட்டு இருக்கு. அனைத்து போடப்பட்ட ஓட்டுகளும் சரியான பட்டனில் இருக்கிற சரியான சின்னத்துக்கு தான் விழுந்திருக்குன்னு இப்போ வரைக்கும் 14 மிஷினில் 6 மிஷின் சரி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வீக்குக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. மிஷின் அனைத்துமே சரியாக இருக்குது. திமுகவுடைய சில வழக்கறிஞர்கள்லாம் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க நடக்கிறது பொய். ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சட்டசபைக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம முதல்வர் அவர்கள் ரெடியா இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் வழக்கறிஞர் என்ன சொல்ல வர்றாரு, மிஷினில் இருக்கிற சீல் அப்படின்றத இல்லைங்க, இது வந்து அந்த இதுக்கு நேராக இருக்கப்படுற அந்த சீல்லாம் வந்து அகற்றப்பட்டு மோசமான முறையில் மிஷின் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இது எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, தேர்தல் ஆணையம் பாதுகாப்போட வந்து சீலை உடச்சி வேலை பார்ப்பாங்க. அப்புறம் எதுக்கு சேகர்பாபு 3 நாளாக அங்கேயே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு? எதுக்காக இந்த ஒரு ரூமுக்குள்ளே யாருமே போக முடியாத ரூமுக்குள்ளே போயிட்டு வர்றாரு? சீல் உடைக்கப்பட்டது யாரால அப்படின்ற கேள்விலாம் வருது. அப்போ இவங்களே எல்லாம் பண்ணுவாங்களாம். இவங்களே உடைச்சிட்டு சீல் சரியில்லை, புண்ணாக்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கன்ற மாதிரியான காமெடிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாலினால கொளத்தூர் தொகுதியை மீண்டும் நினைக்க கூட முடியாது. ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சியில் புதுக்கோட்டையில் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கேட்ட விஷயம், விஜயபாஸ்கர் அவர்களுக்காக கொடுக்கப்பட போகிற மாநில பதவி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. மாநில பதவிகள் ஏடிஎம்கேலேருந்து வரவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. அதில் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் போது பர்வேஸ் அவர்களுடைய, அதாவது பர்வேஸ் அவர்களுக்கு தெரியும் அமைச்சர், இதில் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ரொம்பவே பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க. மாவட்ட செயலாளர் பதவியை விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேலேருந்து வந்த புதுக்கோட்டையை சார்ந்த சில நபர்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க.
அவங்களுக்கு முகத்துக்கு நேராக என்னுடைய நண்பனான பர்வேஸ் அவர்கள், என்னுடைய தம்பியான பர்வேஸ் அவர்களுக்கு தவிர இந்த மாவட்ட செயலாளர் பதவி யாருக்கும் கிடையாது. என்னுடைய கட்சியிலிருந்து எனக்காக உழைச்சி அடிமட்டத்திலேருந்து வந்த தொண்டர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. நீங்கள்லாம் நேற்று வந்தவங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். இதை பற்றின மிகப்பெரிய விஷயமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. நம்மளுடைய வீடியோவே ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட்டை தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு வரும், அதையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.